சிம்பிளாக வாழைப்பூ வடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, பட்டை, வரமிளகாய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணிலாம் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல, அப்படியே அரைச்சிங்கனாலே கரெக்டாக வந்துடும். இப்போ பச்சை மிளகா, வெங்காயம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நமக்கு போதுமாக இருக்கும். இப்போ உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டா ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்து எண்ணெயில் போட்டிங்கன்னா ஒன்று கூட உடையாது, சூப்பராக வரும். இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா அமுக்கி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டி டக்குன்னு கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். யார் யார் வாழைப்பூ வடை ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.